ஹை ஃப்ரான்ஸ் 2024 to 2025 மத்திய பட்ஜெட் தாக்கல் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனுடைய ஹைலைட்ஸ் பார்க்கலாம். முதலாவதா தங்கம் வெள்ளிக்கு வரி குறைச்சிருக்காங்க. தங்கம் வெள்ளிக்கு இறக்குமதி வரி 15% 6%, பிளாட்டினத்திற்கு 6.4% குறைச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா இந்தியாவின் 500 பெரிய நிறுவனங்களில் 5 ஆண்டுகளில் 1 கோடி மாணவர்களுக்கு தொழில் பயிற்சிக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும். கல்வி, தொழில், திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு 1.48 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றதா மத்திய பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி மருத்துவ சாதனங்களுக்கு வரி குறைச்சிருக்காங்க. மருத்துவ உபகரணங்கள், சில மருந்துகளுக்கு சுங்க வரி குறைக்கப்படுகிறது. புற்றுநோய்க்கு பயன்படுத்தும் மேலும் 3 மருந்துகளுக்கு இறக்குமதி வரி ரத்து பண்றாங்க. மேலும் 3 கோடி வீடுகள் கட்டித்தரவதா சொல்றாங்க. நாடு முழுவதும் மேலும் 3 கோடி குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைய மத்திய பட்ஜெட் தாக்கல சொல்லியிருக்காரு. சோலார் மின் உற்பத்தி திட்டம் மூலம் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் அளிக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான அப்டேட் என்னன்னா, முத்ரா கடன் வசதி அதனுடைய தொகை இரட்டிப்பாக்கி இருக்கிறாங்க. முத்ரா லோன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது சம்பந்தமா நம்ம சேனல்ல கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவரை முத்ரா கடன் 10 லட்சம் ரூபாய் வரை அளிக்கப்பட்ட நிலையில் இனி 20 லட்சம் ரூபாய் வரை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நாளைக்கு நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். அதே மாதிரி புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும். 1 மாதம் சம்பளம் வழங்குவதன் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயனடைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போ பிரைவேட் எம்ப்ளாய்க்கா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கா அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சதை நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்றோம். அதே மாதிரி அரசு திட்டங்களில் பயன்பெறாத மாணவர்களுக்கு உள்நாட்டில் கல்வி பயில 10 லட்சம் வரை கல்வி கடன் வழங்க போறதா சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்ததுதான் முத்ரா கடன் 10 லட்சத்துல 20 லட்சம். அதே மாதிரி இங்க பாருங்க, பிற மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த செலவில் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் தங்குமிடம் அமைத்தர போறதா சொல்லியிருக்கிறாங்க. பிரதமரின் நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டத்திற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த மத்திய பட்ஜெட் அப்போ தொழிற்பயிற்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மாதம் 5000 மற்றும் CSR நிதியிலிருந்து ரூ.6000 தனியார் நிறுவனங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொழிற்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு மாசம் 11,000 ரூபாய் ஸ்டைபன் கிடைக்க போகுது. ஏற்கனவே பார்த்ததுதான் சோலார். அதே மாதிரி முதல் முறை பணிக்கு செல்கிறீர்களா? முதல் முறை நீங்கள் பணிக்கு செல்கிறீர்கள் என்றால் ஊதிய தொகையோடு சேர்த்து கூடுதலாக 1 மாத ஊதியம் வழங்கப்படும். இந்த தொகை 3 தவணைகளில் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிறத அதுல முக்கியமான அப்டேட். ஸோ இப்போ நீங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசமே உங்களுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது 3 தவணைகளா கொடுக்க போறதா சொல்றாங்க. 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. பெண்கள் பெயரில் நிலம் பதிவு செய்யப்படும் போது முத்திரை தீர்வையை குறைக்க பரிசீலனை. அதிக பத்திரப்பதிவுக்கு அதிக தொகை வசூலிக்கும் மாநிலங்கள் அதை குறைக்க ஊக்கப்படுத்தப்படும். ஸோ அதிக பத்திரப்பதிவு நடக்கும் மாநிலங்களில் கட்டணங்களை குறைக்க வலியுறுத்தப்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா பெண்கள் பெயர்ல பத்திரம் பதிவு பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் முத்திரை தீர்வை அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கு வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்திய பட்ஜெட்னுடைய 2024 to 2025 அப்டேட். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல் வீடியோ அப்டேட் போட்டே இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.